வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். ஏற்றுமதி வியாபார நிலவரங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது இன்றைய நிலவரங்கள் சூழ்நிலைகளின் அடிப்படையில் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுக்கங்க. இப்போது எக்ஸ்போர்ட்டில் நுழையிறவங்களுக்கு ஐஇசிங்கிற லைசன்ஸ் வேணும். ஐஇசி இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு, ஐஇசி. இது இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுகள் நுழைய முடியாது. எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும், எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும், யாருக்கு விற்கிறதாக இருந்தாலும் ஐஇசி இல்லாமல் பண்ண முடியாது. உள்நாட்டு வியாபாரத்தில் ஜிஎஸ்டி லைசன்ஸ் எப்படியோ அதே போல் வெளிநாட்டு வியாபாரத்துக்கு எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணுறதுக்கு ஐஇசி வேணும். இந்த ஐஇசியில் 3 விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1, புது ஐஇசி, நியூ ஐஇசி. புதுசாக ஒருத்தர் எக்ஸ்போர்ட்டுக்கு வராரு, அவர் ஐஇசி வாங்க போகிறாரு. அவருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னா, அவருடைய பான் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கேன்டு காப்பி போதும், மொபைல்லையே ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பான் கார்டு, 2வது ஆதார் கார்டு 2, 3வது நேம் பிரிண்டடு செக் லீஃப். அதாவது எல்லா பேங்க்லேயும் செக்கு வச்சுருக்காங்க, செக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செக்கில் அவர் பேர் பிரிண்ட் ஆகிருக்கணும். அவர் பேர், இப்போ நான் ஐஇசி அப்ளை பண்ணுறேன்னா ஜெயபாலனுங்கிற பேர் செக் புக்கில் செக்கில் கீழே கையெழுத்து போடுற இடத்துல ஜெயபாலனுங்கிற பேர் பிரிண்ட் ஆகிருக்கணும். அதான் நேம் பிரிண்டட் செக் லீஃப். இந்த செக்குக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம யாருங்கிறத தெளிவாக நிரூபிக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த செக்கு பயன்படுது. அதுக்காக தான் செக் கேட்குறாங்களே தவிர இந்த செக்குக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ பான் கார்டு ஸ்கேன் காப்பி, ஆதார் கார்டு ஸ்கேன் காப்பி 2வது, 3வது நேம் பிரிண்டடு செக் லீஃபு ஸ்கேன் காப்பி, 4வது கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த 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 கம்பெனி பேருக்கு தான் லைசன்ஸ் வாங்க போகிறோம். உங்கள் பேருக்கு லைசன்ஸ் வாங்கினா அது செல்லாது. கம்பெனி பேருக்கு லைசன்ஸ் வாங்கணும். அதில் நீங்கள் ப்ரொப்ரேட்டராகவோ பார்ட்னராகவோ டைரக்டராகவோ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த கம்பெனி பேருக்கு தான் லைசன்ஸ் வாங்கணும். 4வது. 5வது உங்களுடைய இமெயில் ஐடி. 6வது உங்களுடைய மொபைல் நம்பர். 7வது லைசன்ஸ் ஃபீஸுக்காக வேண்டி 500 ரூபா ஆன்லைன் அப்ளை பண்ணுறது போதும். இந்த 7 இருந்தால் புதுசாக வர்றவங்க லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. பேங்க் அக்கௌண்ட்டு அது இது கம்பெனி பேரில் பேங்க் அதெல்லாம் தேவையில்லை. அது முந்தி இருந்தது, அப்படி இப்போ அப்படி கிடையாது. இந்த 7 இருந்தால் லைசன்ஸு வீடு தேடி வரும். ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே 2 இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. சென்னையிலையும் கோவையிலையும். மதுரையிலே இருந்த ஆஃபீஸையும் பாண்டிச்சேரியில் இருந்த ஆஃபீஸையும் எடுத்துட்டாங்க. இப்போ கிடையாது, எல்லாம் ஆன்லைனில். இன்றைய தேதியில் எல்லாமே ஆன்லைனில் பண்ணலாம். வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வீட்டில் சிஸ்டம் கம்ப்யூட்டர் இருந்தால், நெட் கனெக்ஷன் இருந்தால் அதன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஒரு 1 ஹவரில் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். இந்த ஐஇசி வாங்கிறதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட், டிஜிட்டல் கீ இது 2 இல்லாமலே வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 2 இது தேவைப்பட்டால் இது தேவைப்படும், இது இல்லாமல் வாங்க முடியாதுன்னு கம்ப்யூட்டரில் வந்துச்சுன்னா அந்த டிஜிட்டல் கீ, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இதையும் வச்சுக்கிட்டு நீங்கள்
லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கலாம். பர்மனண்ட்டு ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அது க்ளோஸ் ஆகாது, அது பாட்டில் இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணினாலும் பண்ணலைன்னாலும் லைசன்ஸ் அது பாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நியூ ஐஇசி. ரெண்டாவது அப்டேஷன் ஐஇசி. ஐஇசி அப்டேஷன் இப்போ சமீபத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஐஇசி வாங்கிட்டு ரொம்ப பேர் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்காங்க கையில் வச்சுட்டு. ஐஇசி வாங்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த 2 பேரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஐஇசி அப்டேஷனுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டில். இந்த விதிமுறைகளின்படி ஐஇசியை வாங்கிட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ரினியூவல்னு சொல்லக்கூடாது. ரினியூவல்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக அது பேர் ரினியூவல் கிடையாது, அப்டேஷன். இந்த அப்டேஷன் வாங்குறதுக்கும் மேலே சொன்ன அந்த டாக்குமெண்ட்டுகள்லாம் தேவை. இதை வச்சு நீங்கள் உங்கள் ஐஇசியை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 200 பே பண்ணணும். மூன்றாவதாக ஐஇசி மாடிஃபிகேஷன், மாடிஃபைடு ஐஇசி. ஐஇசியில் சேஞ்சஸ். ஒருவேளை நம்முடைய விலாசத்தை மாற்றுறோம், வீட்டை மாற்றுறோம், ஆஃபீஸில் மாற்றுறோம் அப்படின்னாலோ, அல்லது கம்பெனி பேரையே இது பேர் நல்லா இல்லை, வேறு பேர் மாற்றலாம்னு நினைக்கிறோம், மாற்றலாம் அப்படின்னு நினச்சாலோ, இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் இருந்தால், பார்ட்னராக இருந்தால் இந்த பார்ட்னரை ரிமூவ் பண்ணுறோம், அந்த பார்ட்னர் உள்ள சேர்க்குறோம் அப்படின்னாலோ, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் இந்த டைரக்டரே இல்லை எந்த ஒரு டைரக்டர் இவர் வெளியே போகிறாரு, அவர் உள்ளே வர்றாரு அப்படிங்கிறவன், இந்த மாதிரி சூழ்நிலையில் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் எதுவும் இருந்தால் அதை செய்கிறதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும். இதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த அப்டேஷன் பண்ணுறது ஏப்ரல் 1 ஜூன் 30 பண்ணணும். பண்ணலைன்னா அவங்க ஐஇசி இன்வேலிட் ஆகிரும். ஐஇசி கேன்சல் ஆகாது, இன்வேலிட் ஆகிரும். இப்போது ஃபோன் பில் கட்டலைன்னா ஃபோன் கனெக்ஷன் எடுத்துடுறாங்க இல்லையா, பேச முடியாதுன்ட்டு. உங்கள் ஃபோன் நம்பரே கேன்சல் பண்ண மாட்டாங்க. அது லைஃப் லாங் அதே தான் இருக்கும், நம்ம மாற்றினாலொழிய. அதே போல் ஐஇசியில் சேஞ்சஸ் இருந்தால் மாடிஃபிகேஷன் பண்ணணும், அப்டேஷன் பண்ணுறதுக்கு அப்டேஷன் பண்ணணும். இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது புதுசாக ஐஇசி அப்ளை பண்ணுறவங்களுக்கோ, மேற்கொண்டு சேஞ்சஸ் தேவைப்படுறவங்களுக்கோ, அப்டேஷன் பண்ணுறவங்களுக்கோ இது தேவைப்படும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே ஆன்லைனில் பண்ணலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எந்த நிறுவனத்துக்குமே, அரசாங்க நிறுவனத்துக்கு நேர போகணுன்னு அவசியமே இல்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ஐஇசி. ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் RCMC, இந்த RCMC வாங்கணும். இது ஒரு லைசன்ஸ். ஐஇசி வந்து எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா பொருளுக்கும் பொருந்தும். ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையே இல்லை, எந்த இதுவும் தேவையில்லை. பட் அந்த RCMC வந்து எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறதை பொறுத்து 39 கவுன்சில் இருக்குது. இந்தியாவில் இருந்து 65,000 பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அந்த 65,000 பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த 65,000 பொருள்களுக்கும் தனித்தனி கவுன்சில்லாம் இருக்குது. மொத்தம் 39 கவுன்சில் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. 39 கவுன்சில். ரொம்ப நாளாக வந்து 37 கவுன்சில் இருந்தது. இப்போ புதுசாக 2 சேர்த்துருக்காங்க. ஆயுஷ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஒன்று, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஃபார் அது என்னது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், அதுக்குன்னு ஒரு கவுன்சில் 2 இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 39 கவுன்சில் இருக்குது. நீங்கள் எந்த பொருளை இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் 65,000 பொருளோ அல்லது இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகாத பொருளோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாருந்தா இந்த 39 கவுன்சில் ஏதாவது ஒரு கவுன்சிலுக்கு தான் கட்டாயம் உங்கள் பொருள் வரும். அந்த கவுன்சிலை தொடர்பு கொண்டு அவங்க கேட்டிருக்க சந்தா தொகையை செலுத்தி, ஒவ்வொரு கவுன்சிலும் சந்தா தொகை வேறுபடும். அந்த சந்தா தொகையை கட்டி RCMC வாங்கிக்கணும். அந்த RCMC 2வது லைசன்ஸ். 2வது இது வருஷம் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா லேப்ஸ் ஆகிரும்.
லேப்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த பெனிஃபிட்லாம் வாங்க முடியாது. எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகள்லாம் வச்சுருக்காங்க. பண சலுகைகள், பணம் அல்லாத சலுகைகள் இப்படிலாம் இருக்குது. அந்த சலுகைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா வேலிட் ஆர்சிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைசன்ஸு கண்டிப்பாக வேணும். 2. 3வது ஜிஎஸ்டி. போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டி உள்நாட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தேவையான லைசன்ஸ். உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறவங்கள விற்பனை வரிக்கு உட்பட்ட பொருளை விற்கிறவங்களாக இருந்தால் ஜிஎஸ்டி லைசன்ஸ் வேணும். விற்பனை வரிக்கு உட்படாத பொருளை விற்கிறதாக இருந்தால் அவங்களுக்கு ஜிஎஸ்டி லைசன்ஸு அவசியமே இல்லை உள்நாட்டு வியாபாரத்துக்கு. அதே போல் எக்ஸ்போர்ட்லேயும் விற்பனை வரிக்கு உட்படாத பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் யார்கிட்டையும் வரி கட்டியிருக்க மாட்டீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி லைசன்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. இது தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. பேங்க்லேயும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. பேங்க் மேனேஜர் நிறைய இடங்களில் குழப்பியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விற்பனை வரிக்கு உட்பட்ட பொருளை விற்பனை வரி செலுத்தி தான் வாங்கணும். விற்பனை வரி கட்டாமல் வாங்க முடியாது, தரமாட்டாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளுக்கு விற்பனை வரியிலேருந்து முழுக்க வரி விலக்கு உண்டு. விற்பனை வரியிலேருந்து டோட்டல் எக்ஸம்ஷன். அப்போது விற்பனை வரிக்குட்பட்ட பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா விற்பனை வரி கட்டி வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வரி எவ்வளோ கட்டியிருக்குமோ அந்த வரி நம்ம கிளைம் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி விற்பனை வரிக்கு உட்பட்ட பொருளை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலோ அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்பவராக இருந்தால் ரா மெட்டீரியல்ஸ் விற்பனை வரிக்கு உட்பட்டு வாங்கி பண்ணியிருந்தாலோ அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு, எக்ஸம்ஷன் நமக்கு வர்றதுக்கு இந்த ஜிஎஸ்டி லைசன்ஸ் இல்லாமல் வராது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணுமே சார் அப்படின்னாரு. இல்லைங்க, தேவையில்லை. அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ளே அது போகவே போதும், நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்லாம் போகாதே அப்படின்னாரு. நியாயமான கேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் பான் கார்டு அலாட்மெண்ட் லெட்டரோடைய ஜெராக்ஸ் காப்பி அதை வச்சு நீங்கள் கஸ்டம்ஸில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஜிஎஸ்டி 3வது. 4வது எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம் சமீப காலத்தில் புதுசாக தொடங்கப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரு லைசன்ஸ் அதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. ஸ்டேட் லைசன்ஸு, பேசிக் லைசன்ஸு, சென்ட்ரல் லைசன்ஸுன்னு. சென்ட்ரல் லைசன்ஸு இதை வாங்கிக்கணும். இதுக்கு 7,500 வருஷம் கட்டணும். இந்த எஃப்எஸ்ஏஐ இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் உணவு சார்ந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால், உணவு சம்மந்தப்பட்ட எடிபிள் ப்ராடக்ட்ஸ், சாப்பிடக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதுவும் வேணும். இந்த 4 விதமான லைசன்ஸு யாருக்கு எப்போ இதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. தடங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த 4 போக வேறு இறக்குமதியாளர் என்ன பொருளை இம்போர்ட் பண்ணுறாரு, அதுக்கு என்ன தர சான்றிதழ், குவாலிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாரு, வேறு என்னென்ன டாக்குமெண்ட்டாக வேணும்னு கேட்குறாரு. அதை பொறுத்து டாக்குமெண்ட்டுகள் வேறுபடுமே தவிர அரசாங்க தேவைகள் வராது. அதில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த லைசன்சிங் ஃபார்மாலிட்டிஸ் நடைமுறைகள் தற்போது மிகவும் சுலபமாக்கப்பட்டிருக்கு. வீட்டில் இருந்தே எல்லாமே இந்த 4 லைசன்ஸும் வீட்டில் இருந்தே வாங்கலாமே தவிர எங்கேயும் போக வேண்டிய தேவையே இல்லை. மேற்கொண்டு இதில் விவரங்கள் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.